நம்ம ஆம்லெட் போடலாம், தண்ணியில ஆம்லெட் போடலாம்னு சொல்லியிருந்தேன். அது இப்பதான் டைம் கழிச்சு ஆரம்பிக்கலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பார்த்தாங்க கையில வருது கிடி 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 கிட்டுன்னு அவ்வளோ அடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தவால தான் ஆப்பாயில ஆம்லேட் போட்டு பார்த்துருப்பீங்க. நாங்க வானல்ல புதுசா தண்ணியில போடுறோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? தண்ணி ஊத்திக்கலாம். அதுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா காயிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. வெல்கம் டு ஏபி விலாக்ஸ். தண்ணி காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். முட்டை உடைச்சு ஊத்துறவா? தண்ணி நல்லா கொதிக்கணும், அதுவே நாங்க வெயிட் போதும், இதே போதும், இது அதிகம். தண்ணி காஞ்சிருச்சா? காஞ்சிச்சு. இது கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம், ஸ்லோ பண்ணு. ஸ்லிம்ல வச்சு கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. போறதுக்கு பாத்துவாங்க. நம்மளுக்கு தேவையானது முட்டை, பெப்பர், நம்ம கிட்ட தூளுப்பு இல்லாதால கல்லுப்பு தான் நசுக்கி தூளுப்பா மாத்தணும். அதுக்காக கல்லுப்பு. என்னடா ஏ, இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். தூளுப்பு பண்ணிக்கலாம். முட்டையை தூள் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இப்படிதான் கல்லுப்பை தூளுப்பா மாத்துறது. பார்த்து கத்துக்கோங்க. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கடலை கட்டை மீன் இன்னும் பாத்துறே இல்லையே. இங்க பாத்துக்கோங்க, தூளுப்பு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு தேவையான பொருட்கள் ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பிக்கலாங்களா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஆரம்பிங்க மாஸ்டர். தண்ணி லைட்டா பபிள்ஸ் வந்தாலே தண்ணி சூடானதுக்கு அர்த்தம். இப்ப முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை உடைங்க, ஊத்துங்க. நீ யாரு உடச்சு ஊத்துற? மாஸ்டர் கிட்ட உடச்சு ஊத்துட்டோம். முட்டையை எவ்வளவு விடுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? இங்க பாருங்க பிரைஸ், எங்க கிட்ட புது புது மாஸ்டரா வராங்க. அன்னைக்கு என்னன்னா பிரியாணி மாஸ்டர்னு ஒருத்தன் வந்து ஏதோ உப்பு இப்படி இப்படின்னு இருந்தான். இன்னைக்கு என்ன ஆப்பாயில் போறதுக்கு வந்து என்ன முட்டையை ஓடின்னு இருக்கிறான். இவங்களை வச்சு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. முட்டையை உடைச்சுக்கலாம். ஏதோ பண்றானுங்க, நாம அதை உட்காந்து பார்க்க வேண்டியது. என்னடா இதுல போறது சொல்லிட்டு கண்ணில் போடுறா? இங்க பாருங்க, புதுசு ஏதோ புதுசா ஏதோ பண்றாங்க மாஸ்டர், என்னன்னு தெரியல. முட்டையை அதுல வச்சிடலாம். என்னங்க இது இப்படி ஆகுது? ஆவி ஏதோ கூடாரத்துல இருந்து வெளியே வருமே, அது மாதிரி இருக்குது. ஆபையில ஒழுங்கா வருமா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது புது விதமா ஏதோ இருக்கு. ஏதோ ஆவி மாதிரி மேல வந்து நிக்குது மிதந்துன்னு. ஆபாயில் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஆபாயில் முள்ளா இப்பயே தொட்டி எடுத்து வச்சிருக்கிறேன், டேஸ்ட் பண்ணி பார்க்கும். வெடிஞ்சிரு போகுது. திடீர்னு மூஞ்ச கிட்ட வச்சு நம்பாட்டுக்கு பிளாஸ்ட் தான். மாஸ்டர் அடிச்சு தொடத்தலாமா? நான் வித்தியாசம் பூ மாதிரி வளர்ந்து என்னடா மாஸ்டர் இது? How do I tell you? என்ன பண்றானே தெரியல பாருங்க. இவனை வச்சு நாங்க படுற பாடு மாதிரி பண்ணுறீங்க. என்ன நடக்குதுங்க? இது ஆஃப் ஆயிலா? பாருங்க, ஏதோ கரண்டியை வச்சு ஏதோ கிளறலாம். தட்டி எடுத்து பிடிப்பா, என்ன பண்றான்னு பாப்போம். முடியாத போடணும். தண்ணி இதான் தண்ணியில் போட்ட ஆஃப் ஆயில். உப்பு போட்டுக்கலாம், உப்பும் பெப்பரும் போட்டுக்கலாம். என்னடா பண்ற? பீசா கையில போடுற? நாங்க எப்பறம் சாப்பிடுறது சார்? கவர்ல தான் இதானா? இத பார்த்தா ஆஃப் ஆயில் மாதிரி எனக்கு தெரியல. பாத்தீங்கன்னா நாங்க இது ஒரு பேர் வைக்கலாம்னு இருக்கோம். என்ன ப்ரோ பேர் வைக்கலாம்? கோளாறு. மாஸ்டர் பேரு கோளாறு. இது வேற பாயிலா வந்துக்குது. அதனால கோளாரே வச்சிட வேண்டியதான். கோளாறு மாதிரியே இருக்குது. அதனால இது பேரு ஆஃப் ஆயில் வந்து கோலார் எக் பாயில் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஓ அப்படியா விஷயம்? நம்ம சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க ப்ரோ. டேஸ்ட் பண்ணு ப்ரோ. தண்ணியில போட்ட ஆம்லெட் ஆப்பாயில் எடுத்து போடு, நல்லா தான் இருக்கு. ஆம்லெட் போட்டு பார்த்து கேட்டுங்க. கோளாறு போட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணிருங்க. எங்க போனாலும் கோளாறு கேளுங்க தருவாங்க.
108 ஆம்புலன்ஸ் போன் பண்ணடா. அது நான் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து நீ போடு. டக டகான்னு போகணும். மாஸ்டர் முடிக்கிறாரா இல்லையா? ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. பொறுமசாமி. போடு. அவ்வளவுதான் முடிச்சு விட்டு போங்க. கோலார் எக் பாயில் ப்ரோ எப்படி இருக்கு ப்ரோ எங்க கோலார் எக் பாயில்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? துணியெல்லாம் இல்ல. நான் மூஞ்ச மட்டும் கெட்டியா பேசுறேன். பாருங்க ரியாக்ஷன். ஏய் மாஸ்டர் கோளார் மாஸ்டர். வாங்கிட்டு வரேன். ப்ரோ எங்க கோளாறு போட்ட எக் பாயில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. ரிவ்யூக்கு வேற குடுக்கணுமா? மயில கூட்டிட்டு போயிருக்கு தெரியல. வாய் போன பக்கம். இந்த ஆம்லெட் தான் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஆனா இந்த ரெண்டு ஆம்லேட்டா அது என்ன போட்டா காத்தா வந்து ஆஃப் ஆயில் தான் கொஞ்சம் டேஸ்டா போயிடுச்சு. அடுத்து ஜாப்பனீஸ் ஆம்லெட் செஞ்சிடலாம். மறுபடியும் முதல்ல இருந்தா எனக்கு அப்படியே ஓடி தெரியாம ஆளுக்கு கண்டி தெரியாம ஓடு. கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பாத்துட்டு யாரும் வீட்டுல இது போல ட்ரை பண்ணி பாத்துறாதீங்க. ஏன்னா எங்க ஆளு இப்ப வாந்தி எடுத்து நிக்கிறாரு. அதனால நேரம் உட்காந்து ஆப்பிள் சாப்பிடலாம். ஆசை சாப்பிடலாம். புதுசா ட்ரை பண்ணோம். பட் அது யாருக்கும் ஒர்க் அவுட் ஆகல. ஓகே பட் இருந்தாலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. பை பாய். அடுத்த வீடியோல பாக்கலாம்.